தற்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இடைக்கால தடை விதித்திருப்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மனதார வரவேற்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, சில வாரங்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து தமிழகத்தில் எப்படியெல்லாம் வெறுப்பு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது என்பதையும், தனி நீதிபதி அவர்கள் தனது அதிகாரத்தை எவ்வாறு துஷ்பிரயோகமாக பயன்படுத்தினார் என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். அவர் விதித்த ஒவ்வொரு உத்தரவும் சட்டத்தின் அமைப்புகளை, சட்ட அமைப்பு விதிகளை மீறியதாக ஏற்கனவே பல்வேறு நீதிபதிகள் கொடுத்த அமர்வுகளுக்கு எதிரானவையாக இருந்தது என்பதையும் கடந்த காலங்களில் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். ஆகவேதான் அங்கே எந்த குறிப்பிட்ட இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் உத்தரவு பிறப்பித்தாரோ அங்கு தீபம் ஏற்றும் வழக்கம் கடந்த 100 ஆண்டுகளாகவே இல்லை என்பதையும் நாங்கள் சொல்லி வந்தோம். திருப்பரங்குன்றம் மக்களும் அதை சொல்லி வந்தார்கள். கோவில் நிர்வாகமே நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்த நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ச்சியாக அந்த வரலாற்றை, அந்த சம்பவங்களை தொடர்ச்சியாக பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த வகையில் அண்மையில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு GR சுவாமிநாதன் அவர்கள் அளித்த அனைத்து உத்தரவுகளுக்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தை நீதிமன்ற அவமதிப்பு என்கிற அந்த வழக்கு விவகாரத்தை தனி நீதிபதி விசாரிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 உத்தரவையும் நாங்கள் மனதார வரவேற்கிறோம். இதில் சட்டத்தின்படி சட்டக்கூறுகள் என்ன சொல்கிறதோ, இத்தனை ஆண்டு காலம் வழக்கம் என்னவோ, 2 சமூக மக்களினுடைய நல்லிணக்கம் கெடாத வகையில் நீதிமன்றம் இதில் தலையிட்டு தக்க இறுதி தீர்ப்பை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல தமிழகத்தில் தேர்தல் காலம், ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அமைப்புகளும் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் தமிழக முஸ்லிம்களின் மனநிலையை இங்கே பதிவு செய்கிறோம். தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரையிலையும் பாரதிய ஜனதாவிற்கோ அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக இல்லை. காரணம், பிஜேபி என்கிற இந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களின் நலனில் மீது அக்கறை இல்லாதவர்கள், ஒட்டுமொத்த இந்திய மக்களின் வளர்ச்சியை கொண்டு அரசியல் செய்பவர்கள் அல்ல. முஸ்லிம் வெறுப்பை மூலதனமாக கொண்டு அரசியல் செய்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபர் மஸ்ஜிது, காஷ்மீரு, முத்தலாக்கு, சிஏஏ இதுதான் தெரியுமே ஒழிய விவசாயிகள் படக்கூடிய அல்லலோ, வியாபாரிகள் ஜிஎஸ்டியின் மூலமாக படக்கூடிய இன்னல்களோ, ஏனைய விலைவாசி உயர்வை பற்றியோ, கேஸு தட்டுப்பாடு அதை பற்றியோ இவர்கள் பேசுபவர்களாகவோ, இந்த மக்கள் அத்தியாவசிய அடிப்படை பிரச்சனைகளை கண்டுகொள்பவர்களாகவோ கிடையாது. பிஜேபி ஆண்ட மாநிலங்களெல்லாம் பார்க்குறோம். பிற மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடக்குது? ஊபியில் என்ன நடக்குது? புல்டோசரை கொண்டு முஸ்லீம்களின் வீடுகளை குறிப்பார்த்து இடிக்கிறாங்க. வட மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் என்ன நடக்குது? மாற்றிறைச்சி வச்சிருந்தாருன்னு சொல்லி அடித்து துவம்சம் செய்யக்கூடிய, கொலை செய்யக்கூடிய மாபாதக செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு